வணக்கம். நம்ம ChatGPT, Gemini, Claude இப்படின்னு நெறைய LLM மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். வெப்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கிளவுட்லேருந்து ஹோஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மாடல். அந்த மாடல நம்மளால லோக்கல் கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியுமா? ஏன் ரன் பண்ணணும்? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவ கடைசி வரை பாருங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் நம்ம லோக்கல்ல ரன் பண்ண முடியுமா? அப்படின்னா டெஃபினட்டா ரன் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மாடல்ஸ பில்லியன் கணக்கான பாராமீட்டர்ஸ்ல ட்ரெயின் ஆகியிருக்கிற மாடல்ஸை அப்படியே நம்மளோடத ரன் பண்ண முடியாது. அது கிளவுட்ல ரன் பண்ணா அதுக்கு பெரிய இது தேவைப்படும். பட் அதோட மினிமல் வெர்ஷன்ஸ் அதை கம்ப்ரஷன் பண்ணி அவங்க அதுக்கு லோக்கல்ல ரன் பண்ணுறதுக்குன்னே குடுக்குற மாடல்ஸ் நெறைய இருக்கும். அத நம்ம லோக்கல்ல ரன் பண்ணலாம். ரன் பண்ணி நம்ம அத கத்துக்கலாம். ஸோ எதுக்காக அப்படி லோக்கல்ல ரன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி மாடல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தா லிமிட் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டோக்கனுக்கும் லிமிட் இருக்கு. ChatGPT இப்பவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல யூசேஜ் வந்துட்டு அன்லிமிட்டட் யூசேஜ் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. இப்ப எப்படின்னா, லைக் ஹையர் மாடல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் லோயர் மாடல்ல அன்லிமிட்டடா யூஸ் பண்ணலாம். அத ஸ்டாப் பண்றதுக்கு வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டூ காஸ்ட். அவங்களுக்கு நெறைய காஸ்ட் ஆகுது. ஸோ அந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம அன்லிமிட்டடா நம்ம வொர்க் பண்ணலாம். இன்டர்நெட் இல்லாமயே லோக்கல்லே நம்ம எல்எல்எம்ம ரன் பண்ணி, அதில நம்ம அன்லிமிட்டடா நம்ம டோக்கனைஸ் யூஸ் பண்ணி அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டாவோ, இல்ல ஹாபியா நம்ம அத லேர்ன் பண்ணிட்டு இருக்கனால ஈஸியா லேர்ன் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்காக ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க எல்எல்எம் அப்படின்னா, இந்த டூல யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா எல்எல்எம் வச்சு ஈஸியா இன்டகிரேட் பண்ணி, அத உங்க பிசினஸையோ, உங்க ஆப்பையோ டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இத வந்து சர்வரா ஹோஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து பெர்சனல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்றீங்க. இல்லங்க நான் ஏதோ பெர்சனலா எனக்கு ஏதோ பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, உங்களோட லோக்கல் டேட்டா வெளியிலேயே போகாது. இட்ஸ் கம்ப்யூட்டர்லி செக்யூர்ட் அண்ட் லோக்கல்லே டேட்டா இருக்கும்போது, கிளவுடுக்கு போகாது, கூகுளுக்கு போகாது, ஓப்பன் ஏஐக்கு போகாது. அவங்களுக்கெல்லாம் டேட்டா போறது டேட்டா ரிஸ்க் இஸ் வெரி ஹை ரிஸ்க். இப்போ டேட்டா இஸ் அசெட்ல. ஸோ அதனால டேட்டா வெளியிலேயே போகாம லோக்கல்லே நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இதில இருக்கு. ஸோ இத எப்படி நம்ம வந்துட்டு லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா இதில சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு. என்னலான்னா, மெமரி பார்த்துக்கணும். அதெல்லாம் கரெக்ட்டா நம்ம அந்த ஹவுஸ் கீப்பிங் கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, இது வந்து ரொம்பவே ஈஸியா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். அப் அண்ட் ரன்னிங் அண்ட் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஸோ அத தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து காட்டப் போறேன். ஸோ நம்ம பார்க்க போற டூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்எம் ஸ்டுடியோ அப்படின்ற இன்டர்ஃபேஸ் டூல். இது வந்து என்னன்னா, லோக்கல்ல அந்த மாடல்ஸ ரன் பண்றதுக்கு நமக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்க்கு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால். யூசுவலா நம்ம எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாரி தான். இது வந்து இட்ஸ் ஃப்ரீவேர். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஃப்ரீவேர். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அதுவே கேட்கும். இந்த மாரி ஒரு மாடல் இருக்குப்பா. அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? கெம்மா 3 அப்படின்ற ஒரு மாடல் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட சிஸ்டம் லோக்கல் இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா 16 ஜிபி ரேம் இருக்கு என்கிட்ட. ஸோ அதனால நான் எனக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி கெம்மா 3ன்ற கூகுள் ப்ரொவைடட் இது. அது வந்து ரீசனிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணும். அண்ட் ஓரளவுக்கு சைஸும் எனக்கு வந்து 8 ஜிபி ஒரு 5 ஜிபி இதில ரன் பண்ணிடலாம். 5 ஜிபி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குங்க. அதில ரன் பண்ணிக்கலான்ற மாரி இருக்கனால, நான் அத வந்து சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களும் அத சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லனா ஜஸ்ட் அந்த டூல மட்டும் இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்படி காட்டும். ஸோ திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ். இதில நீங்க உங்களுக்கு வந்து எந்த மாடல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்க எல்எல்எம்ஸ் நெறைய இருக்கும். ஸோ நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு வியூ ஆல் குடுத்துட்டு யூ கேன் டவுன்லோட் எத வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லோக்கல்ல இப்போதைக்கு நான் ஒரே ஒரு மாடல் இன்ஸ்டால் பண்ணலாம் காட்டுது. இதில எல்எல்எம்ஸ்ல வந்தா ஐ திங்க் இது ஸ்டக் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ் இப்போதைக்கு நான் இந்த மாடல் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாடல ஃபர்ஸ்ட்டு லோட் பண்றேன். ஸோ இதில கிளிக் பண்ணிட்டு லோட் அப்படின்னு குடுக்குறேன். லோட் மாடல் குடுத்தா லோட் ஆகுது. லோட் ஆயிட்டிருக்கு. ஸோ இப்போ என்னோட சிபியூ யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம் நீங்க. டக்குன்னு ஏறுது பார்த்தீங்களா? ஸோ இதில 6 ஜிபி பார்த்தோம் அப்போ. இப்போ ஆல்மோஸ்ட் 11 ஜிபி ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5 ஜிபி இந்த மாடல் வந்து ரேம யூஸ் பண்ணிட்டுருக்கு. அந்த லெவலுக்கு. ஸோ 16 ஜிபி என் ரேம் இருக்கனால என்னால மத்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியுது அட் டயத்துல. அண்ட் ஐ கேன் ஓப்பன் கூகுளும் பண்ண முடியுது. எல்லாமே பண்ண முடியுது. இல்லன்னா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிரும் சிஸ்டம். ஸோ உங்களோட மெமரி கெப்பாசிட்டிய பார்த்து இத இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இத விட கம்மியான பவர் உள்ள மாடல்ஸும் இருக்கு. இது வந்து இட் இஸ் மீடியம் மாடல். எப்படி மீடியம் மாடல் சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் குயிக்கா நம்ம போய் பார்த்துரலாம். ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, குவாண்ட் குவாண்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு ஃபைல கம்ப்ரஸ் பண்ற மாரி. ஸோ பயங்கரமான பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி இத வச்சிருக்காங்க. ஸோ அதோட இதுதான். Q4ன்றது 4 பிட். அத வச்சு அந்த லெவல்ல இது கம்ப்ரஸ் ஆயிருக்கு. Kன்றது எந்த மெத்தட யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெறைய மெத்தட் இருக்கு. அதில K மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Mன்றது மீடியம் சைஸ் மாடல். அதாவது ஸ்பீடும் ஆப்டிமலா இருக்கும். ரீசனிங் கேப்பபிலிட்டியும் ஓரளவுக்கு ரொம்ப ஹலூசினேட் பண்ணாம விஷயங்கள தரக்கூடிய விஷயம் அப்படின்றது தான் குவாட் அப்படின்றது.
சைஸ் வந்து 3 GB, எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆச்சு. அண்ட் இதோட பாராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் பாராமீட்டர வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பில்லியன் பாராமீட்டர் வச்சுட்டு இட்ஸ் அ மெயின் ஒன் ஆஃப் த மெயின் திங். என்னன்னா லைக் நம்ம எல்எல்எம்ல யூஸ் பண்ணுறோம்ல, கிளாடு எல்லாம் அந்த பெருசெல்லாம் வந்து 70 பில்லியன், 80 பில்லியன், 100 பில்லியன் அந்த அவ்வளோ இதை வச்சு பாராமீட்டர் வச்சு ரன் பண்ணி அப்படியே இதை கம்ப்ரஸ் பண்ணாமல் அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம லோக்கலில் கொண்டு வரதுக்காக இது வந்து அப்படியே சுருக்கி லோக்கல் மாடலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எம்மா இருக்குது, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரல்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ சம்திங் ப்ராப்ளம் இந்த ரெஃப்ரெஷ் இதில் எது விஷயம் நினைக்கிறேன். இல்லைனா இது லோட் ஆகும். இதில் எல்லா மாடல்ஸுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ லோட் பண்ணிட்டா நீங்கள் இதில் யூ கேன் ஆஸ்க் எ கொஸ்டின். நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்களை ஆன்சர் அது சொல்லியிருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் வீடியோ ஸ்கிரிப்ட்டுக்கு அதில் கேட்டேன் என்ன பண்ணலான்னா அது சொல்லுது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா, எதுக்காக எல்லாம் ஸ்டுடியோ யூஸ் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் எக்ஸிக்யூஷன். நீங்கள் வந்து லோக்கலில் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். ப்ரைவேசி மெயின் திங், நோ ஏபிஐ காஸ்ட்டு, ஆஃப்லைன் ஆக்சஸ். ஸோ லோக்கலில் உங்களுக்கு இப்போ இன்டர்நெட் இல்லாமல் என்னால் இந்த எல்எல்எம் கூட ஒர்க் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியும். ஸோ இன்டர்நெட் எல்லாமே தேவையில்லை. அண்ட் நீங்கள் லோக்கலாக இதை ஹோஸ்ட்டும் பண்ண முடியும். நீங்கள் இதில் வந்து சர்வர்னு ஒன்று இருக்குது. இந்த சர்வர் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா லோக்கல் சர்வராக பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கலில் எதாவது ஈஸியாக கனெக்ட் பண்ணி அது மூலமாக உங்களால் கனெக்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும்னா, நிறைய மாடல் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இல்லாமல் நம்ம சொன்னதான் இல்லாமல், அதுக்கப்புறம் மிஸ்ட்ரல், கெம்மா அண்ட் மெனி மோர் நிறைய இது வந்துட்டு இருக்குது. என்விடியாவும் நிறைய இது போடுறாங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், மல்டி மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஒன்லி திங் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ரேம் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய மாடல்ஸ் நல்ல இது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். புதுசாக வி கேன் இம்ப்ளிமெண்ட் இட் ஆல்சோ. த இன்டர்ஃபேஸ் இஸ் அன் ஈஸி இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ஜஸ்ட் இந்த சாட் தான். இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஐ எம் ரெக்கார்டிங் எ வீடியோ, சே சம் வேர்ட்ஸ் டு மை ஆடியன்ஸ் இன் தமிழ். ஸோ இது சொல்லட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ள மேலே பார்த்துட்டு வரலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா லோக்கலில் ரன் பண்ணாலும் கொஞ்சம் இது இருக்குது, நமக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் ஸ்லோவாக இருக்கும். பட் தட் இஸ் ஃபைன் டூ. அண்ட் ஜிபியூ அக்சலரேஷன் நமக்கு இருந்துச்சுன்னா ஜிபியூ கார்டு வந்து அது யூஸ் பண்ணிக்கும். மாடல் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி சப்போர்ட், எக்ஸலண்ட்டாக கம்யூனிட்டி வந்து வளர்ந்துட்டு இருக்குது. டிஸ்கார்ட் சேனலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பயங்கர ஸ்பீடில் வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் அ நெக்ஸ்ட், இட்ஸ் ஆல்ரெடி அ திங். ஸோ இனிமேல் வரப்போகுது அப்படிலாம் கிடையாது. வந்துடுச்சு. ஸோ நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். லாங் டேர்மில் அது ரொம்பவே நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதுதான். அண்டு இது ப்ராசஸிங் ப்ராம்ப்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட யூஸ் கேஸஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒன்றா லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம டீச் பண்ணுறோம். அண்ட் இதில் நம்ம ரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம், என் பெயர். இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ் கற்பிக்க நான் கொடுத்ததை வந்து தப்பாக எடுத்துக்கிச்சு. இதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது. தெளிவாக நான் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்கல் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது பெட்டராக பேசும். ஸோ இப்போ நான் தமிழ் இருந்ததுனால தமிழ் சொல்லுது. வணக்கம், என் பெயர். இந்த வீடியோவில் தமிழ் கற்பிக்க. ஸோ இது மல்டி மாடல்ன்றது பாருங்கள், தமிழ்லேயே பேசுது. ஸோ தட்ஸ் பவர் ஆஃப் இது. ஏன்னா இது கூகுளோட கெம்மா மாடல், லைக் எல்லா லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கிறதுனால தமிழ்லேயே இது உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மாடல் சூஸ் பண்ணி இதில் ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயினான திங். அண்ட் நீங்கள் உங்கள் லோக்கலில் இதை டவுன்லோட், இந்த லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இதை நம்ம சர்வராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ லோக்கலில் இருக்கிறது, இப்போ கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு தேர் யூசிங் எல்எல்எம். பட் அவங்களோட ஓன் டேட்டா வெளியில் பக்கம் எப்படி பார்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாமே லோக்கல் இது ரன் பண்ணுறாங்க அப்படியும் கிடையாது. எல்எல்எம் பிரெயினையும் யூஸ் பண்ணணும். அதே டயத்தில் லோக்கலில் உள்ள டேட்டா வெளில போகக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ராக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன், ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்னா என்னென்னா, வெளியிலேருந்து எல்எல்எம் பிரெயின் எடுத்துக்கும் இன்டெலிஜென்ஸை. உங்களுக்கு தேவையான டேட்டா, உங்கள் கம்பெனி டேட்டாவை கம்பெனிலே ஒரு வெக்டர் டேட்டா பேஸில் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிங்கன்னா இந்த டேட்டாவில் உள்ள கண்டெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு எல்எல்எம் அனுப்பும். அந்த எல்எல்எம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும். எதையுமே சேவ் பண்ணாது. ஜஸ்ட்டு கண்டெஸ்ட் மட்டும் இங்கேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லோக்கலில் ராக் இன்ஸ்டால் பண்ணலாம், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி எல்எல்எம் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக கற்றுக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு எதுவும் டவுட்னா சொல்லுங்கள். வேறு ஏஐ கம்யூனிட்டியில் நம்ம நிறைய விஷயங்களை இதில் கற்றுக்கலாம். பாய்.